இனிமை தமிழ்மொழி எமது எமக்கின்பம் தரும்படி வாய்த்த நல் அமுது. தோய்விற்றிருந்த தமிழுக்கும் தமிழ் சமூகத்துக்கும் புத்துணர்வு பாய்ச்சிய தமிழ் தேசிய கருத்தியல் இன்னைக்கு இவ்வளவு தூரம் முகிழ்ந்து வருவதற்கு பெரும் பங்காற்றி இருக்கிறது நாம் தமிழர் கட்சி என்று சொன்னால் அது மிகையாகாது. அப்படி கடுமையான போராட்டங்கள், கடும் பணிகள் என்று எல்லாவற்றையும் சேர்த்து இன்னைக்கு திட்டுச்சேரியிலும் இத்தகைய பெரிய கூட்டத்தை கூட்ட முடியும் என்று சாதித்து காட்டியிருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியின் உறவுகளுக்கும், எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய மாமன் மணிசெந்தில் அவர்களுக்கும், இல்ல 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 ரொம்ப மரியாதை இல்ல மாமா, அதனால இன்றைக்கு மாற்று கட்சியினர் கூட வியந்து பார்க்கக்கூடிய அளவுல தன்னுடைய அறிவாற்றலில், தர்க்க அறிவில் எங்க எல்லாருக்கும் முன்னோடியாக முன்னத்தியேராக நாம் தமிழர் கட்சியினர் அன்பாக அழைக்கக்கூடிய இளைஞர்களின் எழுச்சி நாயகனாக வருகை தந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் இடும்பாவனம் கார்த்தி அவர்களுக்கும், அக்கா நீங்க எப்ப சொன்னாலும் வந்துருவேன்னு அடுத்தது ஒரு என்ன சொல்றது ஸ்டாராக இயங்கி வரக்கூடிய என்னுடைய அன்பிற்குரிய தம்பி ஹுசேன் அவர்களுக்கும், வேடச்சந்தூர் வேட்பாளர், இந்த பொதுக்கூட்டத்தை சிறப்பாக நடத்திட்டு இருக்கக்கூடிய என்னுடைய அருமை நாகை உறவுகள், எல்லாருடைய பேரும் சொல்ல முடியாது, அதனால கூடி நிற்கக்கூடிய தாய் தமிழ் உறவுகள், என்னுடைய அன்பு சொந்தங்கள் எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். விதியே விதியே என் செய்திட்டாய் என் தமிழ் சாதியை என்று தனக்குள் எரிந்து கொண்டிருந்த நெருப்பை, அந்த தழலை தன் மீது கொட்டிக்கொண்டு இந்த தமிழ் சமூகத்தின் விடுதலைக்காக 2009ஆம் ஆண்டு 29ஆம் தேதி ஈழத்தில் கொத்து கொத்தாக குண்டுவெடிப்பில் கொத்து கொத்தாக கொல்லப்பட்ட அந்த தமிழர்களுக்காக மனம் கொதித்து தன் உயிரை தியாகம் செய்த அண்ணன் முத்துக்குமார் அவர்களுடைய நினைவை போற்றி, எல்லா இடத்திலையும் அநீதி எங்கெங்கெல்லாம் நடக்குதோ அந்த இடத்துல தன்னுடைய வாழ்நாள் முழுக்க, கிட்டத்தட்ட 47 ஆண்டு காலங்கள் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க அநீதியை எதிர்த்து போராடி களத்தில் நின்ற பெருமகன் நம்மளுடைய ஐயா பழனி பாபா அவர்களுடைய நினைவை போற்றி இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அதுல இன்றைக்கு ஏன் நாம் தமிழர் கட்சியினர் இந்த மாதிரியான கூட்டங்கள் செய்து அப்படின்னா, இவர்கள் வெறும் ஒரு மதத்துக்கானவர்களோ இல்ல ஒரு சாதிக்கானவர்களோ அல்ல, இவர்கள் தமிழ் தேசிய இனத்துக்கானவர்கள் என்கின்ற இந்த புரிதலை எல்லோருக்கும் சென்று சேர வேண்டும் என்ற காரணத்துக்காக இந்த மாதிரி கூட்டங்கள் எல்லா இடங்களிலும் போடுவதுண்டு. ஆனால் இங்க நாகப்பட்டினத்துல திட்டுச்சேரியில நாம் தமிழர் கட்சி சார்பில் நான் நிக்கிறேன் அப்படிங்கிறத தெரியப்படுத்துவதற்காக நான் இன்னைக்கு 2 வார்த்தை மட்டும் பேசிக்கிறேன். இன்னைக்கு எல்லோரும் இங்கே பேசக்கூடிய பெருமக்களை, பேசக்கூடியவர்களை நீங்க பார்க்கும்போது தெரியும், இவ்வளவு ஆற்றல் மிக்கவர்கள், இவ்வளவு கருத்தியல் செறிவு மிக்கவர்கள் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறார்களா அப்படின்னு இன்னைக்கு பார்த்துட்டு இருக்க பல பேருக்கு புதுசா இருக்கும். ஆனால் இப்படித்தான் ஒவ்வொரு நெல்மணிகளாக நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் தாய்மாமன் சீமான் அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார். அப்படியான ஒரு கட்சிக்கு ஏன் வாக்கு செலுத்த வேண்டும் அப்படிங்கிறத என்னுடைய அருமை சொந்தங்கள் கவனித்து கொஞ்சம் தேடி போய் பார்க்கணும். சும்மா நாங்க 5க்கும் அரிசி பருப்புக்கும் இலவசங்களுக்கும் ஆனவர்கள் அல்ல, தன்மானமிக்க ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற இந்த புரிதலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. எங்களுக்கு முன்னாடி எத்தனையோ முன்னத்தியர்கள் இதை இந்த மண்ணில் செய்திருக்கிறார்கள். ஆனால் என்ன சொல்றது, இந்த தூங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த சமூகத்தை தட்டி எழுப்புவதற்கு நாம் தமிழர் கட்சி போன்ற ஒரு புரட்சிகர இயக்கம் இந்த மண்ணில் தேவைப்படுது. எங்களுடைய அண்ணன் முத்துக்குமார் அவர்கள் சொன்னது போல இன்னைக்கு காலத்தின் கட்டாயமாக இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி உருவாகி இருக்கிறது. அப்படி இந்த நாம் தமிழர் கட்சி உங்ககிட்ட சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் உங்க மனசுக்குள்ள நேரடியா சென்று சேரும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. எல்லாரும் ஏதோ சொல்லிட்டு போவாங்க, எங்க அம்மா, எங்க கலைஞர், எங்களுடைய அண்ணன் அப்படின்னு சொல்லி புகழ்ந்து பாடிட்டு பேசிட்டு போவாங்க. ஆனால் அப்படி பேசுவதற்காக நாம் தமிழர் கட்சியினுடைய பிள்ளைகள் இல்ல.
இங்க உங்களுக்கு ஒரு அரசியல் விழிப்புணர்வு செய்வதற்காகவே வந்திருக்கிறோம். அரசியல் என்றால் விலகி நிற்கக்கூடிய உங்களுக்குத்தான் சொல்கிறோம். அரசியல் சாக்கடை அல்ல, அதை பூக்கடையாக மாற்றுவோம் வாருங்கள் என்று சொல்வதற்காகத்தான் நாம் தமிழர் கட்சி ஒவ்வொரு இடங்களையும் முழக்கமிட்டுக் கொண்டிருக்கிறது. நீங்க அரசியலை விட்டு விலகினாலும் அரசியல் உங்களை விட்டு ஒருபோதும் விலகாது என்று சொல்கிறார்கள். அதுதான் இன்னைக்கு உண்மை. எனக்கு ஏன் வம்பு, என் வீட்டு கூரையா எரியுதுன்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நாளைக்கு நம்ம வீட்டு கூரையும் எரியும்ங்கிற ஒரு நிலை ஏற்படும். அப்படியான ஒரு கொடிய நிலைதான் இன்னைக்கு இருக்கு. என்னுடைய சமூகத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு தாய்மாமன் சீமான் அவர்கள் எந்த கட்சியும் செய்திராத ஒரு சாதனையை செய்து கொண்டிருக்கிறது. சம வாய்ப்பு இங்க சொன்னாங்க. அன்பு மாமன் மணிசெந்தில் அவர்கள் சொன்னாங்க, குறிப்பிட்டாங்க, சமவாய்ப்பு, பாலின சமத்துவம். பாலின சமத்துவம் மட்டும் இல்ல, எல்லா சமூகங்களுக்குமான வாய்ப்பையும் கொடுக்குது, எல்லா சாதியை சார்ந்தவர்களுக்குமான வாய்ப்பும் கொடுக்குது. இந்த மண்ணில் சமூக நீதியை நிலைநாட்டினோம் என்று சொன்ன பெருமக்கள் இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட சுதந்திரம் பெற்ற இந்தியாவில் 75 ஆண்டுகளாக முதல் பிராந்திய கட்சியாக தோன்றிய திமுகவால கூட இதை சாதிக்க முடியவில்லை. இன்னும் சொல்ல போனால் இந்த சமூக நீதியை காப்பதற்காகவே இவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சொல்லித்தான் ஆட்சி அதிகாரத்தில் மீண்டும் அமர்கிறார்கள். ஆனால் இங்க நடக்கக்கூடிய சமூக அவலங்கள், எண்ணற்ற சிக்கல்கள் எத்தனையோ இருக்கு. நாள்தோறும் நீங்கள் நாளேடுகளை படிக்கும் போது உங்களுக்கே தெரியும். அதே போன்றுதான் பெண்ணிய விடுதலையும். இங்க ஒரு இஸ்லாமிய பெண் பேசுவதை வியப்பாக பார்க்கலாம். ஆனால் இது என்னுடைய பிறவி கடமை. அவர்களும் அரசியல் படுத்தப்பட வேண்டும், அவரால் இன்னும் பல பேர் அரசியல் படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தை தாய்மாமன் சீமான் அவர்கள் எங்களுக்குள் விதைத்தனால் தான் இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி தைரியமா என்னால பேச முடியுது. என்னுடைய தந்தை தமிழ் முழக்கம் ஷாகுல் ஹமீது அவர்கள், மாமன் மணிசெந்தில் அவர்கள் சொன்னது போல இந்த மண்ணின் மகன். இன்னும் சொல்ல போனால் நாம் தமிழர் கட்சி என்ற இந்த பேர் இயக்கம் உருவாவதற்கு முதன்மை களப்பணியாளராக ஒரு போராளியாக இருந்தார் என்பதில் எனக்கு பெருமை. அப்படித்தான் மாமன் மணிசெந்தில் அவர்களும், அப்படித்தான் மாமன் ஹுமாயூன் அவர்களும், இன்னும் எண்ணற்ற பெயர்கள். ஆனா அவருடைய மகள் என்ற காரணத்திற்காகவே எனக்கு நாகப்பட்டினத்துல வாய்ப்பெல்லாம் குடிக்கல. நான் இந்த தமிழ் தேசிய இனத்தின் மகள் என்ற காரணத்திற்காகத்தான் தாய்மாமன் சீமான் அவர்கள் கொடுத்திருப்பாங்க அப்படிங்கறத உறுதியா நான் நம்புறேன். கட்டாயம் அவர் வழியில அரசியல் படுத்தப்பட்டு இன்னைக்கு நாகப்பட்டினத்தை ஒரு சிறந்த மாவட்டமாக மாற்ற வேண்டும் என்ற ஒரு பெரும் கனவோடு இந்த மண்ணில் நான் நிற்கிறேன். உங்கள் எல்லோருடைய ஒத்துழைப்பாலும் உங்களுடைய நல்ல வாக்குகளாலும் கட்டாயம் ஒரு மாற்றத்தை இந்த மண்ணில் விதைப்பேன். அதற்கு நாம் தமிழர் கட்சியின் உறவுகளும் இங்க இருக்கக்கூடிய பொதுமக்களும் ஒரு வாய்ப்பை கொடுப்பீங்க, உறுதுணையா நிப்பீங்க அப்படிங்கறத நான் நம்புறேன். கட்டாயம் அதை செய்வீர்கள். இங்க சாலை சிக்கல், மின்சார சிக்கல் எல்லாத்துக்கும் நம்ம தம்பி சொன்னது போல வரி செலுத்துறோம். குப்பைக்கு வரி செலுத்துறோம், குடிநீருக்கு வரி செலுத்துறோம், சொத்துக்கு வரி செலுத்துறோம். எல்லாவற்றிற்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ நாம் இங்கு வரி செலுத்திக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த வரியை திருப்பி மக்களுக்கு என்னவாக அரசு திருப்பி செய்துங்கிற கேள்வி கேட்பதில்லை. எல்லாரும் வெளிநாட்டுல போய் சம்பாதிச்சா பெருமை மிக்க வாழ்வுன்னு நினைக்கிறோம். இல்ல, எத்தனை பேர் வெளிநாட்டுல போயிட்டு இருக்கிறவங்க கிட்ட கேளுங்க, என்னுடைய சொந்த மண்ணில் வாழ முடியலையே அப்படிங்கிற அந்த கஷ்டத்தையும் அந்த துன்பத்தையும் அவர்கள் தாங்கி நிற்பதை எல்லோரும் அனுபவித்திருக்க கூடும். இன்னும் சொல்ல போனால் இந்த இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கக்கூடிய எண்ணற்ற பேர்கள் திருமணம் முடிந்த உடனே கணவன்மார்கள் வெளிநாடுகளுக்கு சென்று விடுவார்கள். ஏன்? இங்க சரியான வேலை வாய்ப்பு இல்ல. நாங்கள் இந்த மண்ணுக்கும் நிலத்துக்கும் உகந்த ஒரு பொருளாதாரத்தை ஏற்படுத்துவோம். இந்த மண்ணையும் வளத்தையும் காக்கக்கூடிய அளவுல தொழிற்சாலைகள் அமைப்போம். நாங்க இந்த மக்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவோம் என்ற நேர்மையான வாக்குறுதிகளை கொடுக்கிறோம். நாங்க உங்களுக்கு 5 ரூபாய் காசு தருவோம், 100 ரூபாய் காசு தருவோம், 500 ரூபாய், 2000 ரூபாய், 3000 ரூபாய் காசு தருவோம்னு சொல்லி இங்க வாக்கு கேட்க வரல. தன்மானமிக்க தலை நிமிர்ந்த ஒரு வாழ்க்கையை நாங்கள் தருவோம் என்று உண்மையும் நேர்மையுமாக இந்த களத்தில் நிற்கிறோம். நீங்கள் அதற்கு எங்களை நம்ப வேண்டும் என்பதை மட்டும்தான் நாங்கள் கேட்கிறோம். அதை மட்டும்தான் கேட்கிறோம். எண்ணற்ற அவதூறுகள், எண்ணற்ற கிண்டல் கேலி பேச்சுகள், எத்தனையோ சுமையை தாங்கிக் கொண்டுதான் இங்க நிற்கிறோம். குடும்பத்தில் எங்களுக்கு மிகப்பெரிய தூணாக இருந்தவர் என்னுடைய தந்தை, என்னுடைய வாப்பா தமிழ் முழக்கம் ஷாகுல் ஹமீது அவர்கள். அவர் இன்னைக்கு இல்ல. ஆனா அவர் எவ்வளவு பங்களிப்பை இந்த தமிழ் தேசியத்துக்காக செய்தார், இந்த 40 ஆண்டு காலத்தையும் எப்படி அவர் அர்ப்பணித்தார், எதற்காக நம் இன மக்கள் விடுதலை பெற்று சுதந்திரமாக உரிமையோடு வாழணும்ங்கிற அந்த கனவை சுமந்த அந்த கனவை நாமளும் எடுத்துட்டு போகணும். நம்ம அந்த கனவை தொடரணும், அந்த லெகசியை நம்ம முழுமைப்படுத்தணும் அப்படிங்கிற காரணத்தினாலதான் நாம இன்னைக்கு இந்த காலத்துல நிக்கிறோம். இருந்தாலும் எத்தனையோ பேர் சொல்லுவாங்க,
இவங்களெல்லாம் சொல்லி வளர்க்கறது இல்லையா? பெற்றோர்கள் பேசுறத அவங்க வீட்டுல அம்மா இருக்காங்கல்ல, ஏன் சொல்றாங்க? ஏன் இன்னும் அந்த கட்சியிலேயே நிக்கிறாங்க? மதத்தை மாத்திருவாரு சீமான், உங்களுக்கு தெரியாதா? இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. என்னுடைய தந்தை தமிழ் முழக்கம் ஷா அல்-ஹமீது அவர்கள் குர்ஆனை முழுமையாக மனனம் செய்தவர் என்று சொன்னால் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குமா? ஒரு ஹஸ்ரத்துக்கு, ஒரு உலாமாவுக்கு பிறந்த மகன் அவர். எங்களுக்கு நீ மதத்தால் நீ சிறுபான்மை சிறுபான்மை என்று சொல்லி எனக்கு ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்தி என்னுடைய உரிமைகளை எல்லாத்தையும் அடக்கி ஒடுக்கிற காரணத்தினால வெகுண்டி எழுந்து எனக்கான உண்மையான விடுதலை என்பது எனக்கான பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறத முழுமையாக நம்பிதான் என்னுடைய வாப்பா தமிழ் முழக்கம் ஷா அல்-ஹமீது அவர்கள் பல மேடைகளை பேசினாரு. ஆனால் அதையே இன்னைக்கு திரித்து பேசக்கூடிய எண்ணற்ற பேர்களை நம்மளால பார்க்க முடியுது. ஒண்ணுமே முழுசா தெரியாது, எல்லாத்தையும் துண்டிச்சு துண்டிச்சு வெட்டி பரப்புறது. கொரோனா என்ற கொடிய காலத்தில் கொடுந்தொற்றில் யாருமே இன்னொரு மனுஷங்களை கூட தொட முடியாது. வாப்பாவை இழந்து நின்றோம். அப்பது இரு கைகளையும் விரித்து வா மகளே இந்த இனத்தின் திருமகளே என்றை வாரி அணைத்து கொண்டது எனக்கு நாம் தமிழர் கட்சி தான். கட்டாயம் தமுமுகவினர் என்னுடைய வாப்பாவுடைய இறுதிச் சடங்கை செய்தார்கள், ஜனாசா தொழுகையை நடத்தினார்கள், எல்லாமே நடந்தது. ஆனால் எல்லாருமே அதற்கு பிறகு தனித்து விடப்பட்டு எல்லாம் தள்ளி தள்ளி போய் நின்ன போது என்னுடைய தாய்மாமன் சீமான் அவர்கள் தான் நான் உனக்கு பின்னாடி நிக்கிறேன், உன் நிழலாக நிற்கிறேன் என்று சொல்லி இத்தனை சொந்தங்களையும் உறவுகளையும் எனக்கு கொடுத்திருக்கிறார். அப்படி அவர்களுக்கும் நம்பிக்கையாக உண்மையாக நான் இருப்பேன். அவர்கள் உண்மையானவர்கள், நேர்மையானவர்கள், கரைப்படியாத கரங்களுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறார்கள் என்ற காரணத்தினால் இந்த இயக்கத்தில் நாங்கள் பயணிக்கின்றோம். நாங்கள் மதம் மாற்றுவாங்கிறதுக்காக வரல. மார்க்கத்தை தம்பி சொன்னா தொழுகையின் போது அமைதியா காப்பாங்க. மார்க்கத்துல எல்லாருக்குமே தெரியும் இந்த விதி. தொழுகை நேரத்துல பாங்கு சொல்லும் போது அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிறது மார்க்கத்தில் பின்பற்றுவோம். ஆனால் ஒரு பொது கட்சியாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாலும் எண்ணற்ற உறவுகளும் தொழுகை நேரத்துல பாங்கு சொல்லும் போது அமைதி காப்பதற்கான தேவை எங்க வந்தது? அதுதான் மத நல்லிணக்கம். இவங்க ஒப்புக்கு சொல்றாங்களே, போய் நோன்பு திறக்கும் போது கஞ்சி கொடுத்துட்டு தொப்பிய போட்டு வந்து நிக்கிறாங்களே, அது வெற்று விளம்பர அரசியல். உளப்பூர்வமாக 2021 தேர்தலில் 15 பேருக்கு வாய்ப்பு கொடுத்த தாய்மாமன் சீமான் அவர்கள் நாடாளுமன்றத்திலும் 5 இஸ்லாமியர்களுக்கு வாய்ப்பை கொடுத்தார். அப்படி சம வாய்ப்பினை, சமூக பிரதிநிதித்துவத்தை இன்னைக்கு என்னுடைய பிறவி கடமை என்ற காரணத்தினால் தான் அவன் சீமான் அவர்கள் கொடுத்து வருகிறார். எங்களுக்கான உரிமை இன்றும் முழுமை பெறவில்லை. 3 விழுக்காடு அப்படிங்கிறது அவங்க சொல்லுவாங்க. அதுல உண்மையாக சொல்ல போனால் 1 விழுக்காடு கூட பிரதிநிதித்துவம் இன்னைக்கு கிடைக்கல. தம்பி மணிசெந்தில் அவர்கள் சொன்னது போல 7 விழுக்காடு இஸ்லாமியர்களுக்கு எத்தனை பொறுப்புகள் திமுகவில் இருக்கு நீங்க கொஞ்சம் பாருங்க. எத்தனை இஸ்லாமியர்கள் உங்களுக்கு தெரிஞ்சிரும்? நாம் திராவிட முன்னேற்ற கழகத்திலயோ இல்ல வேற ஏதாவது ஒரு திராவிட கட்சியிலோ எத்தனை இஸ்லாமியர்கள் உங்களால் அடையாளப்படுத்த முடியும்? ஆனால் நாம் தமிழர் கட்சியில நாங்க அடுக்கலாம். எங்களுடைய மாமன் ஹுமாயூன் கபீர், என்னுடைய தம்பி அபூபக்கர், என்னுடைய தம்பி ஹுசேன், என்னுடைய தங்கை மச்சி தாரிகா சல்மான் அப்படின்னு நாங்க அடிக்கிட்டே போகலாம். எங்களுடைய ஹஸ்ரத் உலாமா இமாம் சஃபியுல்லா அப்படின்னு எண்ணற்ற பேர்களை நாங்கள் அடிக்கிட்டே போகலாம். எல்லாருக்குமான ஒரு வாய்ப்பை உங்களுடைய சமூகத்துக்கு, உங்களுடைய இருளில் இருக்கக்கூடிய இந்த சமூகத்திற்கு ஒரு விடுவு பிறக்கணும் அப்படின்னா உங்கள் குரல் தான் அதற்கு பிரதிபலிக்க வேண்டும் இந்த மண்ணில் அப்படிங்கிறத முழுமையாக உணர்ந்த ஒரு தலைமகன் என்னுடைய தாய்மாமன் சீமான் அவர்கள். அதனால எல்லாருக்குமாக தேடி தேடி வாய்ப்பை கொடுத்து இங்க சமூக பிரதிநிதித்துவமா இருக்கட்டும், பாலிய சமத்துவமாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் சரிபார்த்து செய்து கொண்டிருக்கிற இந்த நாம் தமிழர் கட்சியை கொஞ்சம் திரும்பி பாருங்க. அவதூறுகளையும் இந்த மாதிரி ஏச்சு பேச்சுகளையும் கேலி கிண்டல்களையும் அவர்கள் தான் செய்கிறார்கள்னா நாமும் செய்யக்கூடாது. ஆமா, அந்த கட்சி மதம் மாத்திரம்னு சொல்றது ஒரு அவதூறு, ஒரு பொய். அவங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கறது கொஞ்சம் போய் திரும்பி பாருங்க. என்ன உண்மை இருக்கு? சாத்தானின் பிள்ளைன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு யாரோ ஒருத்தவங்க ஒரு பொய்ய சொன்னா அந்த பொய்ய கொண்டு வந்து நீங்க அப்படிதானேன்னு கேட்காதீங்க. கொஞ்சம் என்ன பேசிருக்கிறான்னு முழுமையா போய் பாருங்க.
இங்க ஊழல் செய்பவர்களும் கொலை கொள்ளை செய்பவர்களும் எல்லா தப்பு தண்டம் செய்பவர்களும் சாத்தானின் தூண்டுதலால தானே செய்யறாங்க. அப்ப அவர்களுக்கே நீங்கள் மீண்டும் மீண்டும் வாக்களிப்பீங்க அப்படின்னா அது என்ன மாதிரியான அரசியல், அது என்ன மாதிரியான நிலைப்பாடு, அது எவ்வளவு பிழையானது? அப்ப உங்க பிழையை யார் சுட்டி காமிக்க வேண்டியது இருக்கு? இங்க இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சியும் அது செய்கிறதா? இல்லையே. நாங்க அதை செய்யறோம். அதை நாங்க செஞ்சா நாங்க பிஜேபியின் பி டீமாக மாறி நிக்கிறோம். எல்லா இடங்களிலும் சங்கி முத்திரையை இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியினர் மீது சுமத்தி வருகிறார்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல எந்த கட்சியிலும் இல்லாத அளவிற்கு இங்கே இஸ்லாமியர்கள், இஸ்லாமிய உறவுகள் அதிகமாக பிரதிநிதித்துவம் படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதுவே ஒரு பெரிய சான்று நாங்க எல்லாரும் எவ்வளவு மதிக்கப்படுறோம் அப்படிங்கறத. அதனால கொஞ்சம் சிந்தித்து ஆராய்ந்து நீங்கள் நாங்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கறத போய் தேடி பாருங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். யாரோ சொல்றாங்க அப்படிங்கறத நீங்க தயவு கூர்ந்து நம்பாதீங்க. இங்க மாற்றத்துக்காக வந்திருக்கோம். கட்டாயம் அந்த மாற்றத்தை நிகழ்த்துவோம். நாகப்பட்டினத்தை ஒரு சிறந்த தொகுதியாக மாற்றுவது என்னுடைய பொறுப்பு. இதுவரைக்கும் அண்ணன் ஆலூர் ஷானவாஸ் எப்படி இருந்தாருன்னு எனக்கு தெரியாது. அவரும் என்னுடைய குடும்ப உறவு தான். ஆனால் எப்படியோ இருந்துட்டு போட்டும். ஆனால் நான் கட்டாயமாக ஒரு மாடலா மரக்கான் சாவடியில ஒரு குடிநீர் தொட்டி கட்ட மாட்டேன். கட்டாயம் அது நீர் வருவதற்கான எல்லா வேலையும் பார்ப்பேன். அதனால ஒரு முறை இந்த மகளை நம்புங்கள்னு சொல்றேன். கட்டாயம் செய்யுங்கள். நான் கட்டாயம் பேருந்து நிலையத்தை திறந்து வைப்பேன். ஆனால் முழுமையாக எங்களுடைய நிதியை பெற்று சட்டமன்றத்தில் வாதாடி போராடி இந்த மண்ணிற்காக அந்த பேருந்து நிலையம் கட்டப்படும். அது கட்டாயம் நாம் தமிழர் கட்சிக்கு வாய்ப்பு வந்தால் மட்டும்தான் என்பதை நீங்களும் நம்ப வேண்டும். இன்னைக்கு டெண்டர் விட்டாதான், டெண்டர் காசு வந்தாதான், அதற்கு பிறகு அங்க இருக்கக்கூடியவங்க எல்லாரும் கடைகளை எடுத்து நடத்தினாதான் நாங்க பேருந்து நிலையமே திறப்போம்ன்ற நிலை இருக்குது அப்படிங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும். இந்த நிலையெல்லாம் மாறி எங்களுடைய கடமையை நேர்மையாக சரியாக செய்யணும் அப்படின்னா ஒரு முறை நேர்மையானவர்களுக்கு வாய்ப்பை தாருங்கள். இந்த மகள் கட்டாயம் நேர்மையாக இருப்பேன் அப்படிங்கிறத சத்தியமிட்டு சொல்கிறேன். இறைவனுக்கு முன்பே சொல்கிறேன். இறைவனை என்னுடைய மனசுல வச்சு சொல்றேன். நேர்மையும் உண்மையுமாக களத்தில் நின்று அர்ப்பணிப்போடு களத்தில் செயல்படுவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். மீண்டும் பல களத்தில் நம்ம சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்ப இன்னும் நிறைய பேசுறேன். எங்களுடைய அண்ணன்மார்கள் எல்லாம் பேசிட்டு போனோம். அதனால அன்பிற்குரிய அண்ணன் எழுச்சி நாயகன் இடும்பாவனம் கார்த்தி அவர்கள் பேச இருக்கிறார். எல்லாரும் கொஞ்சம் இருந்து கவனிச்சுட்டு போங்க. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.